எல்லோருக்கும் வணக்கம். காட்டுக்குள்ளே ட்ரிப்பு போகிற மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான 3 ஃபாரஸ்ட் ட்ரிப்பு பேஸ்டு மூவிஸை தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எங்களோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துன்னு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். தேர்ட் பிளேஸில் த கேவ் 2005 ரிலீஸ் ஆகிருக்கு. IMDbலேருந்து 5.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குகைக்கு பார்த்திங்கன்னா ஒரு டீம் ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த குகைக்குள்ளே போனதுக்கப்புறம் நிலச்சரிவு ஏற்பட்டு அந்த குகை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மூடிடுது. இப்போ இவங்களுக்கு வேறு வழியே இல்லை. சரி, எப்படியாவது இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குகைக்குள்ளேயே போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்களுக்கு அந்த குகைக்குள்ளே எந்த மாதிரியான ஆபத்துகள்லாம் வந்தது, கடைசியில் இவங்களில் யாரெல்லாம் அங்கேருந்து தப்பிச்சு உயிரோட வெளியே வந்தாங்க, அதான் இந்த படத்தோட ஒரு சூப்பரான ஸ்டோரி லைனாகவே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இந்த படத்தை பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். மெயினாக இந்த படத்தில் செம்மையான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் படத்தை பாருங்கள், உங்களுக்கே தெரியும். மூவி ஃபுல்லாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக த்ரில்லிங்காக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. கண்டிப்பாக பாருங்கள், படம் செம்மையாக இருக்கும். படம் தமிழ் டப்பிங்கில் தான் இருக்குது. இந்த படம் உங்களுக்கு Amazon Prime வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. பார்க்கலன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். செகண்ட் பிளேஸில் பிளாக் வாட்டர் 2009 ரிலீஸ் ஆகிருக்கு. IMDbலேருந்து 5.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு ஃபேமிலி வெக்கேஷனை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றுக்கு போய்ட்டு மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போன்னு பார்த்து அந்த ஆற்றுல முதலைங்கள்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது. அந்த விஷயம் இவங்களுக்கு தெரிய வருது. ஸோ இவங்க அந்த முதலைங்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய ஒரு மரத்து மேலே பார்த்திங்கன்னா ஏறிப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த மரத்தில் இவங்க எப்படியெல்லாம் சர்வை பண்ணாங்க, அங்கே இருக்கக்கூடிய முதலைங்க கிட்டேருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா, அதான் இந்த படத்தோட ஒரு சூப்பரான ஸ்டோரியாகவே பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த படத்தையும் பாருங்கள். படத்தில் முதலைங்க வரக்கூடிய அந்த சீன்ஸ் எல்லாத்தையுமே சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த ஃபேமிலி அந்த முதலைங்கிட்ட இருந்து மாட்டிக்கிட்டு எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க, அதெல்லாம் படத்தில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப நல்லாவே பார்த்திங்கன்னா காமிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக இந்த படம் பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு மூவி. பார்க்கலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படம் உங்களுக்கு Netflix அண்ட் Amazon Prime வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. பார்க்கலன்னா மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பிளேஸில் ராங் டர்ன் 2003 ரிலீஸ் ஆகிருக்கு. IMDbலேருந்து 6.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே ட்ரிப் மாதிரி காரில் போயிட்டுருப்பாங்க. அப்போ அவங்களோட கார் பார்த்திங்கன்னா திடீர்னு ரிப்பேர் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா மனுஷங்களை வேட்டையாடக்கூடிய ஒரு குரூப் பார்த்திங்கன்னா இவங்க குரூப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தரையாக வேட்டையாட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே அந்த இடத்துல எப்படியெல்லாம் சர்வை பண்ணாங்க, அந்த குரூப் கிட்டேருந்து இவங்களெல்லாம் கடைசியில் யாரெல்லாம் உயிரோட தப்பிச்சாங்க, அதான் இந்த படத்தோட ஒரு வேறு லெவலான ஸ்டோரியாகவே பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து அடுத்தடுத்து நிறைய பார்ட்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா படங்களுமே அல்டிமேட்டாக இருக்கும். செம்மையான ஒரு ஸ்லாஷர் த்ரில்லர் மூவி. கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட்டாக இந்த படத்தை எல்லாருமே பார்த்துருப்பாங்க. இன்கேஸ் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். இந்த படம் உங்களுக்கு Amazon Prime வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் பார்க்கலன்னா மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன இந்த 3 படங்களில் நீங்கள் எந்தெந்த படங்களை பார்த்துருக்கீங்க, எந்த படம் உங்களோட ஃபேவரட் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு வீடியோ அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலில் டெய்லி டிஃப்ரெண்டான கேட்டகரியில் நிறைய ஹாலிவுட் மூவிஸோட ரிவ்யூஸ்லாம் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தால் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் சேரும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.